ஸோ எடிசன் அண்ட் ஃபேமிலிக்கு ஆண்டவர் குடும்பமாக அவர்களை இணைத்து அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதித்து இந்த நாளிலே அவர்கள் ஒரு தன்னுடைய கையில் அவருடைய குழந்தையோடு கூட இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாக ஆண்டவர் அவங்க குடும்பத்திற்கும் நமக்கும் சபையார் அனைவருக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த இருக்கின்றோம். விசேஷமாக இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் இல்லாமல் இருந்த பொழுதிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே ஏற்ற நேரத்தில் இந்தியாவில் அவங்களுக்கு டெலிவரி நடக்கவும் இந்த நாளிலே அவங்க கடந்த வாரத்திலே டிராவல் பண்ணி இங்கே அபுதாபிக்கு கடந்து வருவோம். கடந்த சனிக்கிழமையில அவங்க சபையோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்தார். இந்த குழந்தைக்காக நம்ம ஒரு பேரை அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆண்ட்ரியா எடிசன் அப்படின்ற பேரை அவங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம அதை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். சபையாக நம்ம அந்த குழந்தைக்காக அந்த குடும்பத்தினருக்காக நாம் கடைசியில் நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக 1-2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். I would like to read a few verses for the blessing of this child. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 18வது வசனம். 1 Samuel chapter 2 verse 18. அதில் இவ்விதமாக வாசிக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சாமுவேலை குறித்து இந்த வேதாகம வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாமுவேல் என்கின்ற சிறு பையன் எவ்விதமாக வளர்ந்தான் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்தான். த சாமுவேல் மினிஸ்டர்ட் பிஃபோர் த லார்ட் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்து கொண்டு வந்தான். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே அவங்களுடைய தாயார் கொண்டு வந்து விட்ட பொழுது ஆலயத்தில் உள்ள எல்லா பணிகளையும் ஆண்டவருடைய ஊழியங்களையும் அவன் சிறு பையனாக இருக்கும் பொழுது சின்ன வயசுல இருந்தே அவன் செய்து வந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். 2வது காரியம் அந்த சாமுவேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Samuel chapter 2 verse 21. அங்கு கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். The Samuel grew before the Lord, in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் வளர்க்கப்பட்டான். தேவனுடைய ஆலயத்திலே காணப்பட்டான். தேவனுடைய சமூகத்திலே வளர்க்கப்பட்டான் என்று சொல்லி சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது chapter 2 verse 26. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் grew in favor of both காட் அண்ட் மென். அதாவது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் பிரியமுள்ள மனிதனாக அந்த சாமுவேல் என்கின்ற அந்த பையன் வளர்ந்து வந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். ஃபர்ஸ்ட் என்ன வாசித்தோம்? the Samuel was ministered before the Lord. ரெண்டாவது he grew before the Lord. மூணாவது நம்ம வாசிச்சோம் he grew with the favor of God and man. கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் தயவு கிடைக்கும்படியாக அந்த மனிதன் வளர்ந்து வந்தான். அடுத்ததாக 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பணிவிடை செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். சாமுவேல் மினிஸ்டர்ட் டு த லார்ட். முன்னதாக நம்ம வாசிச்சோம் பிஃபோர் த லார்ட். இங்கே நம்ம வாசிக்கிறோம் மினிஸ்டர் டு த லார்ட் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்கென்று அவன் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சாமுவேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக 3வது அதிகாரத்தில் 4 verses 4, 6, 8 and 10. இந்த 4 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சாமுவேல் heard the voice of the Lord. அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு சாமுவேலாக இருந்தான். அநேக முறை 1, 2, 3, 4 முறை வாசித்த பொழுது அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ்கின்ற ஒரு சாமுவேலை குறித்து நம்ம வாசிக்கின்றோம். அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் 19வது வசனத்தில் verse 19ல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். The Samuel was with God. The Lord was with the Samuel. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடிகிறது. அதோடு கூட மட்டும் கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 3:21ல வாசிக்கிறோம், கர்த்தர் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். The Lord revealed himself to Samuel. இங்க நம்ம வாசிக்கிற அந்த சாமுவேலை குறித்து மிக அற்புதமாக இந்த வேதாகம வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக he was ministered to the Lord, ministered before the Lord, grew before the Lord. அடுத்ததாக நம்ம வாசிச்சோம் he heard the voice of the Lord. அதுக்கப்புறம் the Lord was with him. அதோடு மாத்திரமல்ல the Lord revealed himself to Samuel. எவ்வளவு அற்புதமாக இருந்தது என்று பாருங்கள். அதே வண்ணமாக இந்த குழந்தைக்கும் வருகிற நாட்களில் இந்த கர்த்தருடைய சமூகத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தையாக காணப்பட வேண்டும். மனிதர்களுடைய கண்களிலும் கர்த்தருடைய கண்களிலும் தயவு கிடைக்கப்பட்ட ஒரு குழந்தையாக வளர வேண்டும். அதோடு மாத்திரமல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அனுதினமும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு அருமையான மகளாக காணப்பட வேண்டும். எப்பொழுதுமே இந்த சாமுவேலோ கூட the Lord was with Samuel. அதே போல கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் இந்த
அந்த அருமையான குழந்தையோடு கூட என்றென்றைக்கும் காணப்பட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, the Lord revealed himself to Samuel. இந்த கர்த்தர் இந்த குழந்தைக்கு அவர் யார் என்பதை அனுதினமும் தன்னைத்தானே வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குழந்தையாக வருகிற நாட்களில் வளரும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். பிஜி பிரதர் அந்த குழந்தைக்காக முன்பதாக கடந்து வந்து ஜெபிக்க பாருங்க. ஆமென். ஸோ நம்ம அடுத்ததாக இப்போ நம்ம தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னோன்னாக்கா, அப்டக்கிள்ஸ் டு அட்வான்ஸ்மெண்ட். அப்டக்கிள்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கான தடைகளை குறித்து நம்ம சிந்திக்க போகின்றோம்.
ஸோ நிறைய சேலஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லாஸ்ட் மந்தில் கூட இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அப்டக்கிள்ஸ் டு அட்வான்ஸ்மெண்ட். லாஸ்ட் மந்த்து இதே டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான தடைகள் ஞாபகம் இருக்கா? 3 காரணம் நம்ம டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? சூப்பர் ப்ரைஸ் நான் தர போகிறேன். எஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் அன்பிலீஃப், அவிசுவாசம் நமக்கு உடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் ரீசன் லேசினஸ், சோம்பேறித்தனம். எல்லாரும் நம்ம அப்புறமா செய்யலாம், இப்புறமா செய்யலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ தட் பிகம்ஸ் த செகண்ட் அப்டக்கிள் ஃபார் அவர் அட்வான்ஸ்மெண்ட். 3வது பாயிண்ட் நம்ம ஒன்று பார்த்தோம். என்னது? அன்வான்ட் பீப்புள், ரிமூவ் அன்வான்ட் பீப்புள். தேவையில்லாத நிறைய பேர் என்ன இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நெட்ஒர்க்ஸ், நமக்கு தேவையில்லாதவங்க நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க? ஆண்டுடைய சித்தத்தை விட்டு நம்ம விட்டு வழி விலக்கி கொண்டே போவாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது தடையாக மாறிவிடும் என்று சொல்லி நம்ம வாசிச்சோம். இன்னைக்கு பார்ட் 2 செகண்ட் போர்ஷனில் நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். அப்டக்கிள்ஸ் டு அட்வான்ஸ்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான தடைகளாக வேறு ஒரு 3 காரணங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகின்றேன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம எல்லாருமே நம்முடைய ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நம்முடைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கட்டும், எவ்ரிவேர் வி வாண்டட் டு க்ரோ அண்ட் வி வாண்டட் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அவர் ஃபெய்த் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்திற்கு நாம் முன்னேறுவதற்காக எப்பொழுதும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கின்றோம். யாராவது அப்படியே நான் எனக்கு இருக்கிறது போதும், ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ எம் ஹேவிங் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாரும் தே வாண்டட் டு க்ரோ, தே வாண்டட் டு டெவலப். இந்த ஆஃபீஸில் நாம் போய் ஜாயின் பண்ணுறோம், ஒரு ஜூனியர் ஆஃபீஸராக போகிறோம், இல்லைனா ஜூனியர் இன்ஜினியராக போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆஃப்டர் 2 இயர்ஸ் நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகணும், அடுத்து சீனியர் இன்ஜினியர் ஆகணும், அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும், அடுத்து என்ன லெவலில் போகணும், அடுத்து டைரக்டர், மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர், அப்படி தே வாண்டட் டு க்ரோ. எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு க்ரோ இன் அவர் டே டு டே லைஃப், இன் அவர் பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், இன் ஆஃபீஸ் லைஃப், எல்லா இடத்துலையும் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் தெர் ஆர் சம் அப்டக்கிள்ஸ் டு தட் இன் அவர் அட்வான்ஸ்மெண்ட். அப்போ நம்ம வளரும் பொழுது நினைக்கும் போது நிறைய காரியங்கள் நம்மளை தடை செய்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் தான் 3 காரியங்களை நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேற ஒரு 3 காரணம். சில சமயத்தில் நம்ம நினைக்கலாம், ஏன் நான் இருக்கிறது போதும் அப்படின்னு நம்ம நினச்சிருவேன். when God is having a greater plan for us, why we should settle down ஃபார் லெஸ்? ஆண்டவர் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கும் போது எதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எனக்கு இருக்கிறதே போதும், நான் இருக்கிறதே போதும் அப்படின்னு நம்ம நினைக்கணும்? கண்டிப்பாக அப்படி நினைக்க வேண்டாம். கடவுள் நமக்காக ஒரு உன்னதமான ஒரு பியூட்டிஃபுல் பிளானை நமக்காக வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருமையான பிளான்ஸ் அவர் வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த பிளானை அச்சீவ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய பாதத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஃபியர், அதாவது பயம். நம்ம ஏதாவது ஒரு ஆஃபீஸில் இல்லைன்னா ஒரு புது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணம் நமக்கு திரும்ப கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும். இல்லைனாக்கா நம்ம பண்ணும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா தெரியலையே, நிறைய பிஸ்னஸ் வரும்னு சொல்லி நம்ம செய்கிறோம், ஆனால் அது நடக்குமாதா அப்படின்றது தெரியலையே, இது எல்லாமே எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணம் எல்லாம் போட்டு எல்லாம் வீணாக போச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட பயம் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. நமக்கு இருக்க வேண்டிய பயம் என்ன இருக்கணும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம், the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் நமக்கு போதும். இதை தவிர வேற எந்த பயம் இருந்தாலும் என்ன செஞ்சிடணும்? அதை நாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் பயத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதில்லை. அப்ப அந்த பயம் யார் கொடுக்கிறது?
சாத்தான் கிட்ட இருந்து வருது. அப்ப இந்த பயத்தின் ஆவியை நம்மை விட்டு நாம் விலக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்பட வேண்டும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஃபியர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆண்டவர் என்னை தண்டித்து விடுவார், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து விடுவார் என்று சொல்லி அந்த பயத்தோடு நாம் செய்யாமல், மாறாக நாம் ஆண்டவருக்காக ஐ கேன் டூ சர்டன் திங்ஸ் ஃபார் காட், ஐ கேன் டூ அப்ஸ்டெயின் ஃப்ரம் சர்டன் திங்ஸ் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டும். ஆண்டவருக்காக நான் ஒரு சில காரியங்களை நான் செய்ய விரும்புகின்றேன், இல்லைன்னா ஒரு சில காரியங்களை செய்யக்கூடாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த பயபக்தியோடு கூட அந்த விசுவாசத்துடன் கூட நாம் நம்முடைய பயத்தை நாம் தேவனுக்கு நேராக செலுத்த வேண்டும். உலக காரியங்களுக்காக உலக மனிதர்களை குறித்தோ வேற எந்த காரியங்களை குறித்தோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயம் சொல்லும்போது நமக்கு பலவிதமான பயம் இருக்குது. எப்படி நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ்ல நம்ம பயப்படுவோம். எப்படி நம்ம எடுக்கிற டிசிஷன்ல ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இல்லைன்னா கரெக்டா போயிடலன்னா என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு some people will fear for the making decisions. ரெண்டாவது ஒரு சிலரை பார்க்கலாம், fear for அந்த காக்ரோச், சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தோன்னே, பல்லி இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன செஞ்சுருவாங்க, ரொம்ப பயந்துருவாங்க. பாம்பை பார்த்தோன்னே சிலர் பயப்படுவாங்க. சிலர் பொது இடத்துல பேசுறதுக்கு பயப்படுவாங்க. வெளியில ரொம்ப ஹையான பிளேஸ்ல போறதுக்கு ஒரு சிலர் பயப்படுவாங்க. ஒரு சிலர் ரத்தத்தை பார்த்தாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க, பயப்படுறத பார்க்குறோம். ஸோ இந்த அநேக விதமான பயங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது த ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் எக்ஸோடஸ் சாப்டர் 14 verses 7 அதில் நம்ம வாசிக்க முடியும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு போகிறார். என்ன சொல்லுகிறார், இந்த அடிமைத்தனத்தில் 450 வருடங்களாக நீங்கள் இருந்துட்டீங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நான் வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போவதற்காக தேவன் மோசே என்கின்ற ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்களை கொண்டு போகும்படியாக ஒரு முயற்சி செய்கிறார். அப்போ அவங்க என்ன செஞ்சாரு, தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? மோசேயை தெரிந்தெடுத்தார். மோசேயை தெரிந்தெடுத்து கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை எல்லாரும் அழைத்து கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு கொண்டு போகும்படியாக தேவன் அவர்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும்படியாக இந்த மோசேயை தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக காணப்பட்டான். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசே கிட்ட பார்த்துட்டு, நீ இங்கிருந்து கடந்து போய் அங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவன் பல எக்ஸ்கியூசஸ்லாம் சொன்னான். ஆனாலும் அதையும் மீறி ஆண்டவர் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு போகும்படியாக தேவன் பயன்படுத்தினார். அந்த 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 17வது வசனத்துல பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், இப்போ இங்கே பார்வோன் என்ன செஞ்சிட்டான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போட்டும் அநேக வாதைகள் வந்துச்சு. ஒவ்வொரு வாதைகளா வரும்போது அவன் என்ன செய்வான், அவன் he will not let the people of Israel to லீவ் த பிளேஸ் ஆஃப் ஈஜிப்ட். அந்த ஈஜிப்ட்லேருந்து வெளியிலே போவதற்கு அவன் ஒருபோதும் சம்மதிக்க முடியாமல் காணப்பட்டான். ஆனால் கடைசியாக அந்த எகிப்தின் தலைச்சீரைகளெல்லாம் அவன் அழிச்ச பின்பதாக அவன் என்ன செஞ்சிட்டான், சரி இப்போ நீங்கள் கரெக்டாக போயிடுங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அவங்கள போக விட்டதுக்கப்புறம் எகிப்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலிருந்து வெளியிலே போய் அங்கே சமுத்திரத்தினுடைய பாளையம் இறங்கின பொழுது அவன் அந்த பார்வோன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன யோசிச்சான் தெரியுமா? ஐயோ, நம்ம தேசத்துல வேலை செய்வதற்கு இப்ப யாரும் இல்லையே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நம்மை விட்டு போய்விட்டார்களே என்று சொல்லி அவர்களை பின்தொடர்ந்து அவன் வேகமாக 600 ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவனை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப வருகிறதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த பொழுது என்ன செய்தார்கள் என்று சொல்லி 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 10. பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். They were very afraid and the children of Israel cried out to the Lord. The children of Israel were very afraid. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா பின்னாடி the armies of the Egypt is coming back. முன்னாடி பார்த்தா சிவந்த சமுத்திரம், ரெட் சி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் them. ஆனா பின்னாடி என்ன இருக்கிறது, பார்வோனின் சேனைகளும் ரதங்களும் ஓடிக்கொண்டு வருகிறது. எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழியுமே இல்லை. சைடு ரூட் பிளான் பார்த்தோன்னா அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட ஏதாவது வெப்பன் இருந்துச்சா?
இல்ல. ஏதாவது ஆயுதங்கள்லாம் இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு செய்வதறியது, என்ன செய்றதுன்னு சொல்லிட்டு, அவங்க உயிருக்கு பயந்தவர்களாக, அவங்களுடைய எதிர்காலத்தை நினைத்தவர்களாக, அவங்க புலம்பிக் கொண்டே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மிகவும் பயந்தார்கள். "தே வேர் வெரி மச் அஃப்ரைட்" என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்த 14வது அதிகாரத்தில 12ஆம் வசனத்தில சொல்லப்பட்டிருக்கிறது, "நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தை சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே" என்று சொன்னார்கள். இப்ப இந்த வனாந்திரத்துல செத்து போறத விட எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்த்து அவர்கள் வருத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த கட்டத்திற்கு தேவன் அவர்களை அழைத்து போவதற்கு முன்பதாக அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து வருத்தப்பட்டார்கள். எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தார்கள். தனக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. பின்பதாக பார்வோன் சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தப்பித்துக் கொள்வதற்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை பார்வோனும் பார்வோனுடைய ஜனங்களும் அவர்களை அடிக்க வருவர் என்று சொன்னால் கையில வெப்பனோ அவர்களுக்கு ஆயுதமோ ஒன்றுமில்லாத சூழ்நிலையில திக்கு தடுமாறிக்கொண்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் இருக்கின்ற சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்களும் நானும் கடந்து போயின்றோம். ஏதாவது ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், முன்னேறி போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில நாம் முன்னேறி போக வேண்டும் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது போல பயம், த ஃபியர் வந்து நம்மளை ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பயத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்ட பொழுது அங்கு மோசே அவர்களை பார்த்து சொன்னா 13ஆம் வசனத்துல, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்த்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, பயந்து போன இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்ன காரியம், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் ஒரு உற்சாகப்படுத்தினதையும் தைரியப்படுத்தினதையும் நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையிலையும் அடுத்த கட்டத்துக்கு நாம் போவதற்கு யோசிக்கும் போது அநேக விதமான பயங்கள் நம்மை ஆட்கொண்டு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் செய்கிற காரியத்தை தைரியமாக துணிச்சலுடன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே கைவிட விடவில்லை. அந்த மோசே செங்கோலை காட்டின பொழுது அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த வனாந்தர வழியாக நடந்து போற போல வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்து அக்கறைக்கு சேர்ந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோனும் பார்வோனுடைய சேனைகள் எல்லாம், ரதங்களும் குதிரை வீரர்களும் எல்லாரும் அந்த தண்ணீரிலே மாண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நமக்கு எவ்விதமான பயம் இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போனார்கள். பார்வோனையும் ரதங்களையும் பார்த்த பொழுது பயந்து போய் எதிர்காலத்தை குறித்து பயந்து போன சூழ்நிலைமை. முன்பதாக சிவந்த சமுத்திரம், பின்பதாக பார்வோனுடைய சேனைகள், இவை எல்லாவற்றையும் பார்த்து பயந்த ஜனங்கள் இப்பொழுது அதே குறித்து பயந்தார்கள் என்று சொல்லி அதே 14வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த ஜனங்களை பார்த்து பயந்த இந்த ஜனங்கள் இப்பொழுது கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். they fear the Lord and put their trust in him என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய சேஞ்ச் பார்த்தீங்களா அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில. மனிதர்களை பார்த்து பயந்த சூழ்நிலை மாறி இப்பொழுது கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனமும் மகிமையும் விசுவாசத்தையும் வைத்தவர்களாக, கர்த்தருக்கு பயந்து போன ஜனங்களாக அவர்கள் முன்னேறி போனதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு நாம் போக நினைக்கும் போது பயம் நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பயம் நம்மை சூழ்ந்து கொண்டு கூடியதாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தொடங்கினவர் நிச்சயமாக நம்மை எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அப்ப இந்த பயத்துக்கு ஆப்போசிட் என்னது? ஃபியருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கரேஜ், அதாவது தைரியம் என்று சொல்ல முடியும். இந்த தைரியமானது எப்படி நமக்கு காணப்பட வேண்டும்? இந்த ஹோல் பிளானை குறித்து நமக்கு தேவையில்லை. படிப்படியாக விசுவாசத்தின் மூலமாக ஒரு படியாக நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். மோசையை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் என்ன செய்ய, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு நீ அழைத்து போக வேண்டும் என்று தான் சொல்லியிருந்தாரு. இல்ல இல்ல, நீ போகும்போது பார்வோன் உங்களை விட மாட்டான்,
அல்லது அங்க அங்க வாதைகள் வரும். உங்களுக்கு 7, 8 வாதைகள், 10 வாதைகள் வரும். அதெல்லாம் நீங்க தாண்டி போக வேண்டும். சிவந்த சமுத்திரம் வரும், வனாந்தரம் வரும். உங்களுக்கு பசியா இருப்பீர்கள், பட்டினியா இருப்பீர்கள், தண்ணி இருக்காது. இதையெல்லாம் கடந்து போகும்பொழுது தான் நீங்க என்ன செய்ய முடியும்? அந்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு போக முடியும்னு சொல்லி டீட்டெயில் பிளான ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி சொன்ன அதே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு பார்த்து சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய தடையா இருக்கிற முதல் காரணம் பயம். இந்த பயத்தை நீக்குவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களையும் என்னையும் வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகுவதற்கு தடையா இருக்கிற இரண்டாவது காரணம் டிஸ்ட்ராக்ஷன். நம்மை திசை திருப்புகின்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். எப்படியாக திசை திருப்ப முடியும் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். மேத்யூ சாப்டர் 14 வெர்சஸ் 22 to 32ல நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்? அங்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேதாகம பகுதியா இருக்கிறது. இங்கு நம்ம வாசிக்கிறோம், தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களை பார்த்து, நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அவர்களை அந்த இரவிலே அவர்களை அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் பிரயாணம் பண்ணி அக்கறைக்கு போகும்படியாக அந்த கடல் பிரயாணத்திலே அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது இரவில மிகவும் பெருங்காற்றும் கொந்தளிப்பும் மழையும் புயல் காற்றும் அங்கே ஏற்பட்டது. அவர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்த்த தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே கடந்து வந்தார். அங்கு கடந்து வரும்பொழுது இதை பார்த்த பொழுது 4ஆம் ஜாமத்திலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது சீஷர்கள் எல்லாரும் பயந்து போனார்கள், திகைத்து போனார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். அப்பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 14வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 28, 29 யாராவது வாசிக்கலாம்? மேத்யூ சாப்டர் 14 verses 28 and 29. ஓகே. இங்க நம்ம வாசிக்கிறோம். இப்ப இவர்கள் எல்லாரையும் பார்த்தபொழுது, இந்த ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், 27 திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொன்ன பொழுது, பேதுரு அவரை பார்த்து, ஆண்டவரே, நீரேயானால் ஜலத்திலே உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொன்னார். இப்ப இந்த பேதுருவுக்கு ஒரு துணிச்சலான ஒரு தைரியம் வந்துருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார். அப்பொழுது அதை பார்த்த இந்த பேதுருவுக்கு, ஆண்டவரே, நீங்க தான் அந்த ஆண்டவராகிய இயேசுவான என்று சொன்னால், நீர் இந்த ஜலத்திலே இந்த தண்ணீரிலே நடக்கிறது போல நானும் நடந்து வருவதற்கு கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனை பார்த்து கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஓகே வா என்று சொன்னதை நாம் வாசிக்கின்றோம். 29ல அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் வா என்றார். அப்பொழுது அவன் அந்த பேதுரு என்ன செய்கிறான்? படவை வெட்டி இறங்கி தண்ணீரிலே நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் என்ன நடந்தது? அவன் தண்ணீரில் நடக்கின்றான். இந்த உலகத்துல இனி அந்த பேதுருக்கு அப்புறம் வேற யாரும் நடந்ததாக நான் கேள்விப்படவே இல்லை. தண்ணீரில் நடந்த முதல் மனிதனாகவே அவன் காணப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக இந்த உலகத்துல வேற யாரும் நடந்ததாக நான் கேள்விப்படல. நீங்க யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஆனா இங்க நடந்ததுக்கு அப்புறம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். 30ஆம் வசனம், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இங்க அவனுடைய டிஸ்ட்ராக்ஷன் அங்க ஆனதை நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய ஃபோக்கஸை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைத்த பொழுது அவன் தண்ணீரிலே நடக்கின்றான். ஆனால் மாறாக அவனுடைய ஃபோக்கஸ் அவன் டைவர்ட் ஆகி காற்று பலமாயிருக்கிறது, சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்த பொழுது என்ன நடந்தான்? அவன் தண்ணீரிலே அவன் மூழ்க தொடங்கினான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். The one moment of distraction it got him drowned. அவன் தண்ணீரிலே மூழ்கு போவதற்கு அந்த ஒரு செகண்ட் போதுமாயிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரை, தண்ணீரிலே வருவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வா என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு அவன் தண்ணீரிலே படகை விட்டு இறங்கி தண்ணீரில் நடந்து வந்த அந்த பேதுரு தைரியமாக நடந்து வந்த பொழுது, ஆனால் சுற்றிலும் இருக்கிற அந்த அந்த பெருங்காற்றை பார்த்த பொழுது அவனுடைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகிவிட்டான். அவன் திசை திருப்ப விட்டு போன ஒரு பேதுருவாக நாம் பார்க்கின்றோம். அவனுடைய திசை திருப்பப்பட்ட பொழுது என்ன நடந்தது?
அவன் தண்ணீரிலே மூழ்க ஆரம்பித்து விட்டான். அருமையானவர்களே, the one moment of distraction, it got him drown in the water. அவனுடைய வாழ்க்கையிலே தண்ணீரிலே மூழ்க தொடங்கினான். He started sinking inside the water என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய அடுத்த கட்டத்திற்கு நாம் போவதற்கு அடுத்த தடையாக இருக்கிற காரியம் டிஸ்ட்ராக்ஷன், திசை திருப்புகின்ற காரியம். தேவனோடு கூட நாம் பயணிக்கின்ற நாம் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது அநேக டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வருகிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும்? யாராவது நீங்க சொல்லலாமே, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் நம்முடைய அனுதின வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில, இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி வரும் பொழுது, நம்ம முன்னேறி செல்லும் பொழுது என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும்? யாராவது சொல்லலாமே? ம் சிக்னஸ் வரும், நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் வரலாம். ஓகே, வேற சேட் நியூஸ், துக்கமான செய்திகள். நான் சொல்லுவேன் சோஷியல் மீடியா, அதாவது வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த இந்த மாரி காரியங்கள் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இட் டிஸ்ட்ராக்ட்ஸ் யூ ஃப்ரம் த லார்ட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நேரத்தை செலவிடுவதை இதை எல்லாம் என்ன செய்கிறது? நம்மை திசை திருப்பி நம்ம வேறு திசைக்கு நம்மை கொண்டு போகிறதை நம்ம வாசிக்கிறோம். நமக்கு இருக்கிறது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸில் கடினமாக உழைத்து விட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ரொம்ப டயர்டாக தான் நம்ம வீட்டுக்கு வருவோம். இருக்கிறது கொஞ்ச நேரம், ஆனால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த கொஞ்ச நேரத்துலையும் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம், இல்லைனாக்கா ஃபேஸ்புக், இந்தமாரி நம்ம டைம்ஸ், டிக்டாக்கு, இதுமாரி டைம்லலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டயர்டாகி கடைசியில் தேவனோடு கூட நம்ம என்னத்தை செய்ய முடியாது, நேரத்தை செலவிட முடியாமல் நாம் திசை திருப்பப்படுகிறதை நம்ம வாசிக்கிறோம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ நம்ம அடிக்ட் ஆகிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அது ஒரு காரணமாக பார்க்கலாம். ரெண்டாவது, த ரிலேஷன்ஷிப், த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், தேவையற்ற நண்பர்கள், தேவையற்ற உறவுகள் நம்மை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறோம். ஆஃபீஸில் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், வீட்டு பக்கத்தில், வீட்டுக்கு எதிர்க்க தேவையான நண்பர்களா, யார் தேவையான நண்பர்கள், யார் தேவையற்ற நண்பர்கள் என்று சொல்லி எப்படியாக தீர்மானம் பண்ணுவது? தேவனுடைய சித்தத்தை தடை செய்வதற்கான நண்பர்கள் யாராக இருந்தாலும் அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையோ அந்த ரிலேஷன்ஷிப்பையோ நாம் அவாய்டு பண்ணுவது, தவிர்ப்பது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நமக்கு தேவன் ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் செய்ய விடாமல் நம்மை தடை செய்கின்ற எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப், இது கூட நம்ம என்ன செய்கிறது? திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. ஓவர் கமிட்மெண்ட், அதிகப்படியாக நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்மை நாமே கமிட் ஆகிக்கிறோம். நம்முடைய ஒர்க் பிளேஸ்லாம் இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், நிறைய இடத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஓவர் கமிட்மெண்ட். அது கூட நம்ம என்ன செய்கிறது? நம்மை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அடுத்ததாக வாய்ப்புகள். நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்போம், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது நம்ம டைம் எல்லாமே வேலை 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுற முடியதாக இருக்கும். ஆண்டோடைய காரியங்களில் நேரத்தை செலவிடுவதற்கும், ஊழியத்திற்கும், சபையுடைய காரியங்களில் பங்கு பெறுவதற்கு அது வாய்ப்பில்லாமல் போகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களை, ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரணம் டிஸ்ட்ராக்ஷன், நம்மை திசை திருப்புகின்ற காரணங்கள். இந்த பேதுருவை குறித்து நாம் பார்த்தோம். பேதுருவே தண்ணீரில் நடக்க ஆரம்பித்தான், ஒரு பெரிய அதிசயமான காரியம். ஆனால் அவன் அந்த பெருங்காற்றை பார்த்த பொழுது, சூழ்நிலைகளை பார்த்த பொழுது தண்ணீரிலே முழுக ஆரம்பித்தான். அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகின பொழுது அவன் என்ன செய்து விட்டான்? தண்ணீரிலே முழுங்கு போனதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன் ஆகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது நம்ம பார்த்த பாயிண்ட் என்னது? ஃபியர், பயம். இல்லை, அந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? பயப்படாதிருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் என்ன கொடுக்கிறாரு? அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பயம்ன்றது வர்றது யார்கிட்ட இருந்து வர்றது? ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற விஷயம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். செகண்ட், நம்ம பார்த்த காரணம் என்னது? டிஸ்ட்ராக்ஷன், நம்மை திசை திருப்புகின்ற காரியங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிறோம் பாவம், த சின். பாவம் நம்ம என்ன செய்கிறது? அடுத்த கட்டத்திற்கு போகாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி பாவம் நம்மை தடை செய்கிறது? the next level requires the presence of God and the power of God. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வழிநடத்துதலும் நமக்கு அவசியமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல் இருப்பதற்கு
பாவம் தடையாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்களேன். ஆண்டவர் அவர்களோடு கூட மாலை நேரத்துல, குளிர்ந்த மாலை நேரத்துல சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த தோட்டத்துல இருக்கிற கனிகளை எல்லாம் அவர்கள் சாப்பிடும்படியான ஒரு பெரிய ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். சந்தோஷமாக இருந்த பொழுதிலும் கூட, ஆனால் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவங்க கீழ்ப்படியாமல் போன பொழுது தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள். அவங்க தேவனாகிய கர்த்தர் வழக்கம் போல அவர் மாலையில அந்த ஆதாமை நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவர் தேடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். காரணம், அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் தங்களை ஒழித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் கடந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் பாவம் செய்த உடனே they were instantly lost or disconnected from the presence of God. அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது instantly disconnected from the presence of God. அவர்கள் பாவம் செய்த பொழுது தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் வேகமாக உடனடியாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்கின்ற ஒரு காரியம் அடுத்த கட்ட நிலைமைக்கு நாம் முன்னேறி செல்வதற்கு அது தடையாக இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 59:2 நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 59:2 நம்ம அந்த வசனம் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கு நடுவாக நம்மை பிரிக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அருமையானவர்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தேவனையும் நம்மையும் பிரித்து விடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில இருந்து நாம் விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த பாவத்தை நாம் செய்து நாம் அதை அறியாமல் இருக்கும் பொழுது unnecessary battles நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சாத்தான் உள்ளே வருவதற்கு ஒரு லீகல் ஆக்சஸ் அவனுக்கு கிடைக்கிறத நம்ம வாசிக்கிறோம். நம் பாவம் செய்யாத வரைக்கும், தேவனுடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார். நம்ம பாவம் செய்த பொழுதும் என்ன நடக்கிறது? we are giving a legal access to attack our life. சாத்தான் என்ன செஞ்சிடறான்? டைரக்டா உங்களையும் என்னையும் நம்முடைய வாழ்க்கையை அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கின்றான். பாவத்தை கொடுக்கிறான், பிரச்சனைகளை கொடுக்கிறான், போராட்டத்தை கொடுக்கின்றான். பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டு அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நம்ம பிரச்சனைகளை மாட்டி சிக்கி தவித்து கொண்டு, செய்வதறியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். குடும்பத்தில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் கன்ஃபியூஷன் வரும், சிக்னஸ் வந்துடும், ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பெயின்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் தொடர்ச்சியாக ஒருக்கு பின்னாடி ஒன்று பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறோம். அப்போ என்ன காரணம்? பாவம் ஒருவேளை தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில பாவம் ஒரு தடையாக இருந்த பொழுது அவர்கள் அடுத்த கட்ட நிலைமைக்கு அவர்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலைமை அவருடைய வாழ்க்கையில அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போவதற்கும் தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் இழந்தவர்களாக காணப்பட்ட ஆதாமும் ஏவாளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பாவம் தடையாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மோசையை எடுத்து பார்த்தீங்கன்னா போதும், மோசையுடைய வாழ்க்கையில அவன் கோபப்பட்டது ஒரு பாவமாக இருந்தது. அவன் கர்த்தர் அந்த கன்மலையோட பேச சொன்னார், அவன் என்ன செய்து விட்டான்? அடித்து விட்டான். தேவன் அந்த காரியத்தை மனதில் வைத்தவராக அவன் என்ன செய்து விட்டான்? அந்த கோபத்தின் மூலமாக he lost his destiny. அவன் போக வேண்டிய இடத்திற்கு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ண இடத்திற்கு அவனால் போக முடியவில்லை. அவன் பார்க்க முடிந்தது மலை மேல் ஏறி அந்த கர்த்தர் காண்பித்த அந்த தேசத்தை அவன் பார்த்தானே ஒழிய அந்த தேசத்திற்குள்ளாக அவன் பிரவேசிக்க முடியவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். காரணம், அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவம், கோபம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படியாக நம்முடைய வேதத்தில் வாசிக்கும் அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். எல்லா உதாரணங்களிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பாவம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு அது தடையாக மாற்றுகிறதை நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ட்ரபிள் ஷூட் பண்ண வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? ஐடென்டிஃபை அண்ட் ரிப்பேர். நம்ம அதை கண்டுபிடித்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்றதான அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நாம் தேவனோடு கூட நாம் உறவுலே காணப்படும் பொழுது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அது மிக உதவியாக இருக்கும். ஸோ டோட்டல் 3 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன காரணம்? தடையாக இருக்கிற காரணங்கள் பயம், இல்ல ஃபியர் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் இருந்தால் போதும், வேற எந்த பயமும் தேவையில்லை. இரண்டாவது நம்ம பார்த்த காரணம் என்னது?
டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன், நம்மை திசை திருப்புகின்ற காரியங்கள், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், ஓவர் கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம். எந்த காரணங்களோ ஆண்டவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிற எந்த காரணத்தையும், டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ஷனை நம்ம கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம பார்த்த காரணம் என்னது? சென். இந்த பாவங்கள் நம்ம அடுத்த கட்டத்திற்கு நாம் முன்னேறி செல்வதற்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அருமையானவர்களே, இந்த நாளில் தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டிருக்கின்ற காரியம், இந்த காரியங்கள் மாத்திரமே நம்ம பேசிக்கொண்டிருக்கிறார். வருகிற நாட்களில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில நான் பயந்து போனவனாக காணப்படுகின்றேனா? என்னுடைய வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் காணப்படுகிறதா? என்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து நாம் செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக வருகிற நாட்களில் நாம் அனைவரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்முடைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நாம் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நம்ம ஒரு காஸ்பல் செக்ஷனுக்காக நம்ம கடந்து போகின்றோம். சுவிசேஷ பகுதிக்காக நம்ம ஒரு சிந்தனையை நம்ம எடுக்க போகின்றோம். இதுக்காக நான் ஒரு தெரிந்து கொண்ட டாபிக் என்ன அப்படின்னு சொன்னாக்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள்? பழைய ஃபோன் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னா என்னது? யாராவது சொல்லலாமா? பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கிறது, பரிமாற்றம் செய்கிறது, அப்படிதானே அர்த்தம்? பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒரு நாடுகளுக்கும் ஒன்று, எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் இருக்கிறத கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறோம், உங்கள் ஊரில் இருக்கிறத எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். இன்னைக்கு நம்ம இந்த டாப்பிக்கில் தான் நம்ம சிந்திக்க போகின்றோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றதை நம்ம இங்கே நீங்கள் நிறைய எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியுது. எங்கே பார்த்துருப்பீங்க நீங்கள் ரொம்ப அதிகமாக? மதியனால சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம பார்க்க முடியும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் போடுவாங்க. பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டில் போடுவாங்க. என்னென்ன காரியங்களுக்கு அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுவாங்க? யாராவது சொல்லலாமே? ம் எதுக்கு? ஃப்ரிட்ஜுக்கு போடுவாங்க, அப்புறம் வாஷிங் மிஷின்னு, அப்புறம் மொபைல் ஃபோன்ஸு, ஹோம் அப்ளையன்ஸு, லேப்டாப்லாம் கூட போடுவாங்க. மைக்ரோவேவ், ஃபேனு, ஏர் கண்டிஷனர், எப்படி பார்த்தாலும் நிறைய இந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஆஃபர்லாம் போட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பழசை கொடுத்துட்டு புதுசு நம்ம வாங்கிக்கலாம். அப்படிதான் நம்ம இன்னைக்கு அந்த டாப்பிக்கில் தான் நம்ம சிந்திக்க போகிறோம். வாட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். 2 கொரிந்தியர் சாப்டர் 5 verse 21. அதில் நம்ம வாசிக்கின்றோம். அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்கு நம்ம வாசிக்கிறோம், பாவத்திற்கு பதிலாக நீதி, சின் ஃபார் ரைச்சஸ்னஸ். பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். உங்களுடைய என்னுடைய பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இங்கே எக்ஸ்சேஞ்ச் என்ன நடக்கிறது? பாவம் உடையவர்கள் நாம், மனிதர்களாக பிறந்திருக்கின்ற நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கிறோம், பாவம் செய்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த பாவத்தை எல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய நீதியை நமக்கு தருகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். நீங்களும் நானும் பாவம் செய்திருக்கிறோம். கடவுளுக்கு பிரியமில்லாத செய்திருக்கிற எல்லா காரியமும் பாவமாக கருதப்படுகிறது. அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது காரணத்தை நாம் பார்க்க போகின்றோம். டெத் ஃபார் லைஃப், மரணத்திற்கு பதிலாக நித்திய ஜீவன். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இங்கு 2 எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன எக்ஸ்சேஞ்சு? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திற்கு பாத்திரவான்களா இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய அதன் மூலமாக அவர் என்ன கொடுக்கிறார்? நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக நம்ம கடையிலலாம் பார்த்தோம், ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், அதெல்லாம் பழசை வாங்கிக்கிட்டு புதுசை நம்ம கையில் கொடுப்பாங்க. பேலன்ஸ் என்ன அமௌண்ட்டோ நம்ம அதை பே பண்ணால் போதும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் மரணத்தை
பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, நமக்கு நித்தியமாக கிடைக்க வேண்டியது தண்டனை என்னது? அந்த மரணம் என்கின்ற அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் பதிலாக நமக்கு தண்டனை கொடுக்காமல் நமக்கு நித்திய ஜீவனை அருளுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். முதலாவதாக நம்ம வாசிச்சது என்னது? பாவத்தை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வாசிச்சோம். 2வது, நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் மரணத்தை சிலுவையிலே சகித்து, அவர் என்ன செய்தார்? நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். 3வதாக நம்ம வாசிக்கின்றோம், 1 யோவான் 1:9, ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 1 and verse 9. அதுல நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இங்கு நமக்கு என்ன நடக்கிறது? பாவத்திற்கு பதிலாக மன்னிப்பு கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். மாறாக அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? மன்னிப்பை தருகிறார். இது எல்லாமே இலவசமா கிடைக்கிறது. கடையில ஷாப்ல போகும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸை நம்ம என்ன செய்யணும்? we have to pay the difference or the balance amount. ஆனா அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாமே இலவசமாகவே கொடுக்கிறார். ஃபோன் கடையில் கொடுத்துட்டு, சார் என் ஃபோனில் ஹேங் ஆகுது, ரொம்ப பழைய ஃபோன் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சுன்னு கடையில் போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு பேலன்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் புது ஃபோன் வாங்கும் போது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? நமக்கு மன்னிப்பை அருளுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக நம்ம வாசிக்க முடியும் 4வது காரணம், the worry for peace, கவலைக்கு பதிலாக சமாதானத்தை கொடுக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிறுதயங்களையும் ஆளக்கடவது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிற இந்த உலகத்துல கவலைப்படாதவங்க யாருமே இல்லை, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். எல்லாருமே கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த கவலை எல்லாவற்றையும் அவர் மாற்றிவிட்டு அவர் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு எனக்கும் தேவ சமாதானத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். the peace of God, தேவனுடைய சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம 4வது பார்த்த காரணம், நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இங்கேயும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அநேக கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும், என்னால் தாங்க முடியல, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு தெய்வ சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 5வது ஒரு காரணம் நம்ம வாசிக்க முடியும், சங்கீதம் 147:3, சாம் 147 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நொறுங்குண்டவர்களை அவர் என்ன செய்கிறார்? கட்டுகிறவராக, குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் உடைந்து போன பாத்திரங்களாக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து பார்த்து நொறுங்கி போய் சின்ன பின்னமாக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்து வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கத்த சொல்கிறார், நம்மை குணமாக்குகிறார், நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, 5 காரணங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக இப்ப கடைசியா பார்த்தது, நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறவராக, கட்டுகிற தேவனாக நம்ம பார்த்தோம். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு தேவ சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக பார்த்தோம். பாவத்தை எல்லாம் நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதிலாக நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். நம் சகிக்க வேண்டிய அந்த மரணத்தை, பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்திற்கு பதிலாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் பாவிகளாக இருந்தோம், பாவத்தை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பாருங்களேன். சூப்பர் மார்க்கெட்லயோ வெளியில எங்கேயும் கிடைக்காத இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை எப்படியாக நாம் பெற்றுக்கொள்வது, இந்த பரிமாற்றத்தை நான் எவ்விதமாக பெற்றுக்கொள்வது, இதற்காக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒரு காரியமாக இருக்கிறது. 3 ஸ்டெப் தான் நான் சொல்ல போறேன். 1, அக்செப்ட் தட் ஐ அம் எ சின்னர். ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல நாம் வாழும்போது எந்த மனிதனும் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. நீங்களே நானும் நிச்சயமாக பாவம் செய்திருக்கிறோம், தவறு செய்திருக்கின்றோம். அது பாவம் என்று சொன்னால் என்ன, தவறு என்று சொன்னால் என்ன, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அவை தவறுகளாக பாவம் என்று சொல்ல முடியும்.
அந்த பாவத்தை எல்லாம் தேவன் மன்னிக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஆகவே நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் பாவம் செய்திருக்கிறேன். என்னுடைய கண்களினால, என்னுடைய காதுகளினால, என்னுடைய வாயின் வார்த்தைகளினால, என்னுடைய கால்களினால போகக்கூடாத இடத்திற்கும் பார்க்கக்கூடாத காரியங்களையும் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்திருக்கிறோம். நாம் யாரும் தண்டனைக்கு தப்ப வேண்டிய மனிதர்கள் அல்ல. ஆகவே நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், நாம் பாவி. அக்செப்ட் தட் ஐ எம் எ சின்னர், நான் பாவி என்று சொல்லி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது பி, பிலீவ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் died and buried and rose again for my sins என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, என்னுடைய பாவத்திற்கு வேண்டிய அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, நமக்கு மன்னிப்பை அருளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இரண்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடவப்பட்டவராக அவர் தொங்கினார், மரித்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்குமாக அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தி தன்னுடைய உயிரையே கொடுத்தார். எல்லா மனிதர்களும், இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள், பிறந்த மனிதர்கள் எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த உலகத்தில் பிறப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காக கடந்து வந்தார். உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை அருளும்படியாக கடந்து வந்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நம்ப வேண்டும். மூன்றாவது சி ஃபார் confess that Jesus Christ is Lord and our Savior என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய இரட்சகரும் என்னுடைய ஆண்டவரும் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மூன்று படிகளை நாம் செய்யும் பொழுது ABC, A for accept that I am a sinner, B that believe that Jesus Christ died and buried and rose again on the third day, மூன்றாவது C, confess that Jesus Christ is our Lord and Savior. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகரும் ஆண்டவராக ஆகிய நாம் அறிக்கை செய்யும் பொழுது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்போதான் நடக்கும். என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவர் நமக்கு நீதியை நல்கி தருகிறார். என்னுடைய பாவத்திற்கான தண்டனை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை நல்கி தருகிறார். என்னுடைய கவலைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை தருகிறார். என்னுடைய நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு சமாதானத்தையும் குணத்தையும் சௌக்கியத்தையும் நல்கி தருகிறார். அருமையானவர்களே, இந்த கூட்டத்துக்கு கடந்து வந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நானும் செய்ய வேண்டியது, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நான் ஒரு பாவி, என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை இனி எப்போதும் நீங்க மறக்க வேண்டாம். எந்த கடையில் போய் எந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசமாக உங்களுக்காக தந்திருக்கிறார், இலவசமாக எல்லாவற்றையும் செய்கிறார். உங்களுடைய பணத்தையோ, உங்களுடைய சொத்தையோ, உங்களுடைய சம்பத்தையோ, உங்களுடைய தங்கத்தையோ, வெள்ளியையோ எதையும் அவர் கேட்கவில்லை. ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறார், உங்களுடைய உள்ளத்தை கேட்கிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்வார். உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி உங்களை நீக்கி பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சலாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்லும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. இதை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் இறக்கம் கிருபையும் நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் சபையாரை நம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனை கர்த்தாவே நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக இந்த இடத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த நன்மைகளை கர்த்தாவே நாங்கள் சொல்லும்படியாக, கர்த்தாவே அதை நாங்கள் நினைத்து பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு எங்களுடைய ஆயுசு நாட்களிலே கர்த்தாவே ஒரு நாளை நீர் தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய ஆளுகை இருந்தது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே நாங்கள் பாடின பாடல்கள், கர்த்தாவே கேட்ட வசனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை இருந்ததே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் கேட்ட வசனத்திற்காக, செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உமக்குள்ளாக வளருவதற்கு தடையா இருக்கிற காரியங்களை குறித்து கர்த்தாவே நாங்கள் சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆமாப்பா ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற அந்த டிஸ்ட்ராக்ஷன் கர்த்தாவே, எங்களுக்கு தடையா இருக்கிற பாவம் கர்த்தாவே எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு தேவனே உமக்குள்ளாக நாங்கள் வளர நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அனுதினமும் பாவத்தை வெறுத்து தேவனே உமக்குள்ளாக நாங்கள் வளர நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கர்த்தாவே வாழ்ந்து கர்த்தாவே காட்டின, பாவத்தை ஜெயித்து வாழ்ந்து காட்டின அந்த வாழ்க்கையை நாங்கள் தொடர நீதாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமாக உமக்குள்ளே வளரவும் கர்த்தாவே, குடும்பமாய் நாங்கள் உமக்குள்ளாக கர்த்தாவே ஜீவிக்கவும் நீதாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மற்றும் கர்த்தாவே, எங்களுடைய மத்தியிலே உண்மை அறியாத ஜனங்கள் கர்த்தாவே, இன்னும் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருப்பார் என்று சொன்னால் கர்த்தாவே, அவர்களும் உண்மை அறிந்து கொள்ள நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. தன்னுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதை கர்த்தாவே அவர்கள் விசுவாசித்து தங்களுடைய வாயினால் அறிக்கை செய்ய நீர்தாமே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கேட்கிறோம் பிதாவே, நீர்தாமே எங்களோடு இருந்து வழிநடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபையில சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜெபக்குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருப்பதாக, விசேஷமாக சுகவீனம் பலவீனம் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய கர்த்தாவே பலவீனத்திலேயே உடைய பலன் அவர்களுக்கு பூர்ணமாய் விளங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபையினுடைய இந்த வாரத்திற்கான கூட்டங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருப்பதாக கர்த்தாவே. நாங்கள் உடைய நாம மகிமைக்கென்று அதை செய்யவும் கர்த்தாவே, அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கவும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கவும் நீதாமே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் உள்ள காரியங்களையும் கர்த்தாவே நீதாமே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, அந்த தேவனுக்காக கர்த்தாவே டெடிகேட் செய்யப்பட்ட அந்த பிள்ளைக்காக கூட நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அந்த ஆண்ட்ரியா ஆடிஷன் கர்த்தாவே, பிள்ளையும் கர்த்தாவே சிறு வயது தொடங்கி உமக்குள்ளாக வளரவும் கர்த்தாவே, பிள்ளையை கர்த்தாவே நீதாமே வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா நோய் நொடிக்கும் விலைக்கு பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களுக்கு முன்பதாக இருக்கிற கான்ஃபரன்ஸ்க்காக கூட ஜெபிக்கிறோம். அதிலும் உடைய கிருபை இருப்பதாக, அதிலும் கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் வந்து உண்மை கண்டுகொள்ள நீர்தாமே உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த துதி ஸ்தோத்திர விண்ணப்பங்கள் யாவையும் எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.